ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 வந்துடுச்சு. அதுலேயும் நம்ம முக்கியமாக எதிர்பார்த்தது குரூப் 4 எக்ஸாம் எப்போ அதுக்கான சொல்யூஷன் இப்போ வந்துச்சு. ஜூன் மாதம் 2024, அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன். ஏன் இவ்வளோ கேப்புன்னா உங்களுக்கே தெரியும், 10th எக்ஸாம் ப்ளஸ் 12th எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ கேப்பு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம். எப்போவுமே 3 மந்த்ஸ் தான் கேப் விடுவாங்க. இப்போ என்னன்னு தெரில, 6 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கூடலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்போ தான் பார்த்தா தான் தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் 1 மார்க் 2 மார்க்கில் போனவங்களாம் இந்த டைம் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல இதுதான் சொல்ல முடியும். 6 மாதம் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது குரூப் 2 எக்ஸாம். அடுத்து நம்ம அதிகமாக எழுதுகிற எக்ஸாம் குரூப் 2 தான். ஸோ அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1294 தான், ரொம்ப கம்மி. மேபி நோட்டிஃபிகேஷன் விட்றப்ப இன்க்ரீஸ் ஆகலாம். எப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஸோ மேபி சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. டென்டேட்டிவ் தான் ஆனுவல் பிளானர். ஸோ எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் விட்டு ஜூலையில் எக்ஸாம். ஸோ நமக்கு கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 எக்ஸாம் இருக்குது. ஜூனில் குரூப் 4, ஜூலையில் குரூப் 1, ஆகஸ்ட்டில் குரூப் 2. ஸோ 3 எக்ஸாம் இருக்குது. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. 2024 நம்மளுடையதாக இருக்கணும்னு நினச்சிட்டு எல்லாருமே நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஷெடியூல் மேக் பண்ணி படிங்க. அப்போ தான் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான் இதில் மெயின் ஃபேக்ட்ரு. தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான் 125 மார்க் இருக்குது. ஸோ ஒரு 120 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜிஎஸ்சில் நம்மளால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியாது. எப்படி ஸ்கோர் பண்ணால் ஒரு 65 தாண்டாது. ஸோ தமிழ் மேக்ஸில் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரு 120 எடுத்துகிட்டு இதில் ஒரு 65 எடுத்திங்கன்னா 185. 60 போட்டால் கூட 180 வந்துடும். ஸோ இதுவே நமக்கு நல்ல ஸ்கோர் தான். ஸோ முடிஞ்ச வரையும் தமிழ் மேக்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் மேக்ஸ்லாம் இப்போ வர டைமில் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க. 2022 குரூப் 4 கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறையா யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போகாதீங்க. நல்லா கொஞ்சம் புரிஞ்சிக்க பாருங்கள். மேக்ஸை பொறுத்தளவு இந்த டைம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஏன்னா தமிழில் கஷ்டமாக கேட்க ஒன்றும் இல்லை. எப்படி பார்த்தாலும் புக்கில் தான் எடுத்தாகணும். ஸோ மேக்ஸுக்கு தான் போவான். உங்களுடைய ஆப்டிடியூட்டாக செக் பண்ணுவான். ஸோ முடிஞ்ச வரையும் மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.